இட்லி, பொங்கல், தோசை, சப்பாத்தி, பூரி, கோதுமை உப்புமா, ரவை உப்புமா என வகை வகையான உணவுகளை காலை உணவாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்க. எவ்வளவு செலவாகும்? ஆனால் இப்படி வகை வகையான உணவுகள் 10 ரூபாய்க்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? இப்படி காலையில் பல வகை டிஃபன், மதியம் சாப்பாடு, பொரியல், கூட்டு என உணவு வகைகளை எளிய மக்களும் வாங்கி சாப்பிடும் வகையில் குறைவான விலையில் தரமான உணவினை சேவை மனப்பான்மையோடு வழங்கி வருகிறது ஒரு உணவகம். கோவையில் கணபதி பகுதியில் இயங்கி வரும் கௌமாரம் செல்வம் உணவகம்தான் இப்படி சேவை மனப்பான்மையுடன் இயங்கி வருகிறது. உணவகத்தை நடத்தி வருபவர் செல்வம். இவர் மக்களின் பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைத்து கணபதியில் இந்த உணவகத்தை நடத்தி வருகிறார். நகரின் மிகவும் பரபரப்பான பகுதிகளின் ஒன்றான கணபதி பகுதியில் இயங்கி வரும் இந்த உணவகத்தில் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், வயதானவர்கள் என அனைவரும் அங்கு சென்று உணவு அருந்தி வருகின்றனர். இங்கு காலை உணவு வகைகள் 10 ரூபாய்க்கும், மதியம் அளவற்ற சாப்பாடு 35 ரூபாய்க்கும் கொடுத்து வருகிறார். இதனால் அனைவரும் வயிறும் மனதும் நிறைய சாப்பிட்டு வருகின்றனர். இந்த உணவகத்தை நடத்தி வரும் செல்வம் கடந்த 50 ஆண்டுகளாக பந்தல் போடும் தொழில் நடத்தி வருகிறார். அப்போது அவரிடம் வேலை செய்பவர்களுக்கு உணவு அளித்து வந்துள்ளார். இதை பெரிய அளவில் செய்ய வேண்டும் என யோசித்து இந்த கடையை திறந்துள்ளார். இங்கு வந்து சாப்பிடுபவர்கள் மட்டுமில்லாமல் பார்சல் வாங்கி செல்பவர்களுக்கும் இதே மலிவு விலையில் உணவு வழங்கி வருகிறார். இந்த உணவகத்தால் கல்வி மாணவர்கள், அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் என பலரும் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். இந்த கௌமாரம் செல்வம் உணவகம் குறித்து உரிமையாளர் செல்வம் கூறுகையில், பிராண்ட் வந்துட்டு செல்வம் பந்தல் கான்ட்ராக்டர். கிட்டத்தட்ட 50 வருஷமாக பந்தல் கான்ட்ராக்டர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். செல்வம் பந்தல் நிலையம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த ஹோட்டல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசியாரணும், மக்கள் பசியாரணும். அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்க பந்தல் தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம், வாட்டர் கம்பெனி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியவங்க முன்னாடி வந்து அப்பா அம்மாலாம் பந்தல் கான்ட்ராக்ட் பண்ணி ஆட்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு 100கணக்கான ஆட்கள் இப்போவும் வேலை செய்கிறாங்க நம்மளுக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியல. பந்தல் தொழிலில் சொல்கிறேன், அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியல. பேட்டா மாதிரி கொடுத்துட்டோம். அதையே வந்து வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சாந்தி கிட்ஸு, அந்த வடிவேலம்பாளையத்தில் ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க. அவங்க இவங்களை எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி இது மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு 3 வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பக்கமும் சர்வே எடுத்து இது எப்படி பண்ணுனா நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணி இப்போ ஒரு 5 மாதமாக இது நடக்குது. கௌமாரம் மடம் சுவாமிகள் தான் எங்களோட குருநாதர். ஆக்சுவலாக வடிவேலாம்பாளையம் பாட்டி மாதிரி 1000 இட்லி மட்டும் ரெடி பண்ணி காலையில் இட்லியை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் சுவாமிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்கல, கொஞ்சம் பெருசாகவே பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், இந்த பகுதிக்கு மக்களுக்கெல்லாம் உபயோகமாகிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து பண்ண முடியும். பெரியவங்க சம்பாதிச்சதில் வர்ற வாடகைகள் கொஞ்சம் வருது. அதுபோக எங்கள் நிறுவனங்களில் இருந்து கொஞ்சம் எடுக்கிறோம். அப்புறம் பப்ளிக்கு இருந்தும் ஃபண்டு வாங்குறவங்க யார் டொனேட் பண்ணாலும் வாங்கிக்கிறோம். இந்த கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட்டுன்னு இதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ATG எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த செல்வம் ட்ரஸ்ட், கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட்டுக்கு செக்கோ அது பேமெண்ட்டோ அனுப்புகிறாங்க. அவங்களோட ஒத்துழைப்பில் இது நடத்த ஆரம்பித்தோம். நல்லா நடக்குதுங்க, நல்லா போயிட்டுருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட காலையிலேயும் மதியம் 1000 பேர் சாப்பிட்றாங்க. காலையில் ஒரு 10-15 வகை டிஃபன் இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் 10 ரூபாங்க. தோசை, இட்லி, பொங்கல், சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி. சில ஐட்டம் 15 ரூபாங்க. அதாவது சாம்பார் வடை 15 ரூபா, தயிர் வடை 20 ரூபா, வெரைட்டி ரைஸ் 20 ரூபா. அதே மாதிரி பார்சல் பண்ணிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் 5 ரூபா ஜாஸ்திங்க. மீல்ஸ் மட்டும் 35 ரூபா லஞ்சு. அதுவே பார்சல் பண்ணிங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பார்சல் ஏன் 60 ரூபான்னா குவான்டிட்டி ஜாஸ்தி கொடுக்குறோம். வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றதுனால ஒரு 2 பேர் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் பார்சல் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுறோம். எல்லாத்தோட வேண்டுகோளின் பேரில் பார்சல் பண்ணாங்க, இப்போ பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா போயிட்டுருக்குதுங்க. ஆட்கள் ஒத்துழைப்பு மெயினாக இருக்குதுங்க. எங்களுக்கு வந்திருக்கிற ஆட்கள், அமைஞ்சிருக்கிற ஆட்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைக்கிறாங்க. அவங்களும் சர்வீஸ் மைண்டில் வேலை செய்கிறாங்க. பணத்துக்காக வேலை செய்கிறதுங்கிறது இருக்குது. அதை தாண்டி அவங்ககிட்டையும் சர்வீஸ் மைண்ட் இருக்கிறதுனால நல்லா போயிட்டுருக்கு. உள்ளூர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ரூபன்.